கல்வி ஒரு மிக கூர்மையான ஒரு ஆயுதம். நல்லா படிச்சவங்க அன்பாவும் கனிவாவும் பணிவாவும் அடக்கமாவும் இல்லைன்னா நிச்சயம் அவங்க கொடிய விலங்கை விட ஒரு கொடூரமானவங்களா தான் இருப்பாங்க. நீ நல்லா ஓடின பீம். நீ இப்ப கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோ. திரும்பவும் ஓடணும்ல, உட்கார். வேணும்னா பாரு, நீ படிப்புல மட்டும் இல்ல பீம், இதுலயும் ஜெயிப்ப. பாலா, நான் என்ன யோசிக்கிறீங்க? நான் ஓட்டப்பந்தயத்துல ஜெயிப்பேனா இல்லையான்னு தானே யோசிக்கிறீங்க? இல்ல, நான் இன்னொன்னு சிந்திக்கிறேன். என்ன? எனக்கு இந்த படிப்பெல்லாம் ஒத்து வரல. என்னால படிக்க முடியாது. பாலானு படிக்கலன்னா அப்புறம் என்ன பண்ண போறீங்க? நான் வேற ஏதாவது பண்ணுவேன். என்னது? எழுந்திரி, ஓடு ஓடு. இன்னும் வேகமா ஓடு பீம், வேகமா. ஏய் நில்லு முதலாளி ஐயா. ஏய் நில்லு முதலாளி ஐயா. நீங்க எதையும் சரியா பார்க்க மாட்டீங்களா? உங்க கண்ணுல கோளாரா என்ன? சரியா பார்க்க மாட்டீங்களா? இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பொருளை தொட்டா நாம அதை எப்படி சாப்பிடுறது? இந்த மாதிரி ஆளுங்கன்னா அந்த ஆளுகிட்ட முகத்துல துணி எடுக்க சொல்லுங்க. அப்புறம் எல்லாம் புரிஞ்சிடும். முகத்துல இருந்து துணி எடு. அட என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? துணி எடுக்க சொல்லுங்க. துணி எடியா. என்ன இன்னும் புரியலையா? அந்த ஆளோட ஜாதி என்னன்னு கேளுங்க. நீ என்ன ஜாதி? என்ன ஜாதி? கோவிந்த், இவன் என்ன ஜாதி? எங்க ஜாதி தான் ஐயா. உங்க ஜாதியா? முதலாளியா, எல்லாமே பொய். இவனை தெரியும்ல. அடகு கடைக்கார அண்ணன் கிட்ட வாயாடினது இவன் பையன்தான். அப்படியா? இப்ப என்ன ஜாதின்னு புரிஞ்சிருச்சா? எவ்வளவு துணிச்சல் இருந்தா இங்க இருக்கிற பொருள் எல்லாம் தொடுவேன். ஆமா, இன்னொருத்தனும் உன் கூட வந்தானே, அவன் எங்க? நான் தான் அது. நீயா? இவங்கெல்லாம் கூட சேர்ந்து நீ வேலை செய்யறியா? நடிச்சு எல்லாரையும் ஏமாத்துறியா?
எப்படிப்பட்ட ஆளையெல்லாம் நீ இங்க கூட்டிட்டு வந்திருக்க? யார் யாருக்கு என்ன இடம்னு உனக்கு தெரியாதா? இவங்க வயல்ல நெல் அறுத்தா அப்ப தீட்டு இல்லையா? ஆனா இவங்க அரிசி மூட்டைய தூக்குனா அது தீட்டா? வயல்ல நெல்லை அறுக்கும் போது உமி இருக்கும். ஆனா அந்த உமியெல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்க, தீட்டு போயிடும். புரிஞ்சுதா? நீங்க சொல்ற எதுவும் எங்களுக்கு புரியல. நீங்க சொல்ற எதுவுமே தெளிவாவே இல்லைங்க. நீங்க 2 பேரும் இங்க இருந்து கிளம்புங்க. இன்னொரு தடவை நீங்க இங்க வரக்கூடாது. நில்லுங்க. இவங்க 2 பேரும் இங்க வேலை செய்யலன்னா நாங்க யாருமே இங்க வேலை செய்ய மாட்டோம். ஆமா, யாரும் வேலை செய்ய மாட்டோம். யாரும் வேலை செய்ய மாட்டோம். ஏன்பா, நீங்க எல்லாம் இவங்க ஜாதி கிடையாது. அப்புறம் எதுக்காக இவங்களை ஆதரிக்கிறீங்க? நாங்க கூலிக்காரங்க எல்லாம் ஒரே ஜாதி தான், ஏழை ஜாதி. இவங்க 2 பேரும் இங்க வேலை செய்யலன்னா நம்ம யாரும் வேலை செய்ய கூடாது. ஆமாமா, சரியா சொல்றீங்க, சரியா சொல்றீங்க. சரிப்பா, யாரும் வேலை செய்ய வேண்டாம். நான் மண்டிக்கே பூட்டு போட்டுறேன். எல்லாரும் கிளம்புங்க. வேண்டாம் வேண்டாம், நீங்க யாரும் போக வேண்டாம். நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன். நீங்க பேசினதுல ரொம்ப சந்தோஷம். நாம எல்லாருமே ஏழை ஜாதி தான். நாம எப்பவும் ஒண்ணுதான். முதலாளி ஐயா, கோவிந்தனை நீங்க மன்னிச்சிருங்க. இதுல அவன் தப்பு எதுவும் இல்லை. எங்களுக்கு உதவி பண்ணணுங்கிறதுக்காக எங்களை அவன் இங்க கூட்டிட்டு வந்துட்டான். கோவிந்தனை வேலையை விட்டு அனுப்பிடாதீங்க. நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் ஐயா. திரும்ப இந்த பக்கமே வரமாட்டோம். போங்க போங்க, போய் அவங்க வேலையை பாருங்க. வந்த வேலை முடிஞ்சது, நான் வரையா. ராம்ஜி, என்ன மன்னிச்சிருப்பா. பரவாயில்ல கோவிந்தன், நீங்க வீணா எங்களுக்காக பிரச்சனையில மாட்டிக்காதீங்க. உங்க கோவத்தை எல்லாம் விட்டுருங்க. நாங்க இப்ப கிளம்புறோம். ராம்ஜி, நீங்க சொன்ன மாதிரி என் பையனையும் ஸ்கூல்ல சேர்த்துட்டேன். இன்னைக்கு அவன் முத நாள் ஸ்கூலுக்கு போயிருக்கான். நல்லது பண்ணிருக்க. பசங்களோட படிப்புக்காக உன்னையே விற்க வேண்டி வந்தாலும் சரி, நீ அதை பண்ணிட. ஏன்னா அவங்களுடைய படிப்பு தான் நம்மளை இந்த நரகத்துல இருந்து காப்பாத்தும். ஓடுறவங்க எல்லாரும் ஜெயிக்கிறது இல்ல. ஆனா வெற்றிக்காக ஓடுறவன் நிச்சயம் தோக்கவே மாட்டான். நீ வெற்றிக்காக ஓடணும்னா உன்னுடைய கால்கள் காற்றோட நட்பா இருக்கணும். ஒரு கால் தரையில இருந்ததுன்னா இன்னொரு கால் காத்துல பறக்கணும். பீம் 1000 தடைகள் வந்தாலும் அதை தாண்டி ஜெயிக்கணும்னு நினைக்கிறியா? அப்ப ஓடு. துப்பாக்கியில இருந்து விடுபட்ட குண்டு மாதிரி ஓடு. வெளிவந்த குண்டு நேரா இலக்கத்தான் போய் சேரும். ஆமாப்பா, நான் துப்பாக்கில இருந்து வந்த குண்டு தான் நேரா போய் இலக்க தான் தாக்குவேன். துப்பாக்கி குண்டு, முதல்ல வந்து சாப்பாடு சாப்பிடு, அப்பதான் ஓட முடியும். இல்லனா குண்டுக்கு சக்தியே இருக்காது. அம்மா, பீமாபாய் பாத்துமா, நீ கொஞ்சம் ஓய்விடு. அம்மா, அம்மாக்கு மருந்து கொண்டு வா. நீங்க அவனுக்கு சாப்பாடு கொடுங்க. போமா, சீக்கிரம் போ. பாத்து பாத்து. சரி, நீங்க 2 பேரும் ஏன் கலந்துக்கல? நீங்களும் அதே ஸ்கூல்ல தானே படிக்கிறீங்க? அப்பா, அவங்க எங்களை கலந்துக்கவே விட மாட்டாங்க. 2வது, எங்களுக்கு பெருசா ஓடுறதுல ஆசையும் இல்லை. பீமுக்கு தான் ஆசை. இங்க பாருங்கப்பா, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் உங்களை வற்புறுத்த மாட்டேன். ஆனா அவங்க உங்களை கூட ஓட விட மாட்டாங்க. அதுக்காகவே நீங்க ஓடணும். அவங்கள விட வேகமா ஓடணும். எப்ப நீங்க அவங்கள விட வேகமா ஓடுறீங்களோ அன்னையில இருந்து அவங்க உங்களை பிடிக்க முயற்சி பண்ணுவாங்க. சரி பீம், நீ எப்படி ஓட ஆரம்பிப்பன்னு சொல்லு.
அம்மா மருந்துமா. தண்ணி. வாங்க, 2 பேரும் இப்படி உட்காருங்க. கிட்ட வாங்க. இங்க பாருங்க, நான் இன்னும் ரொம்ப நாளைக்கு உயிரோட இருப்பேன்னு எனக்கு தோணல. என்னோட இந்த நோய் குறையவே மாட்டேங்குது. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நான் சரியாதான் சொல்றேன். என் நிலைமை எனக்கு தெரியும்ல. கேளு, நான் ஒருவேளை செத்து போயிட்டேன்னா பீம் கிட்ட என்ன சொல்லணும் தெரியுமா? அவனோட அம்மா அவன மேல அங்க வானத்துல இருந்து தினமும் பாப்பாங்கன்னு சொல்லணும். ஆ? அப்படி சொன்னாதான் அவன் எல்லா போட்டிலையும் ஜெயிப்பான். அவனோட படிப்புல, விளையாட்டுல, கலை, இலக்கியம் எல்லாத்துலயும் ஜெயிக்கணும். ஆ? சொல்வீங்களா? இங்க பாரு, பாலா அண்ணன், ஆனந்த் அண்ணன், நீங்க 2 பேரு, நீங்க எல்லாம் வளர்ந்துட்டீங்கல்ல, நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஆனா நம்ம பீம் இருக்கான்ல, அவன் ரொம்ப சின்ன பையன். அவன் அழுதுகிட்டே இருப்பான்ல, அவன் ரொம்ப வருத்தப்படுவான். நான் போன துக்கம் அவன் எதிர்காலத்தை பாதிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு நல்லா தெரியுமா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. எல்லாரும் சொல்லுவாங்க, பெண் குழந்தைங்க எப்பவும் அம்மாக்கு தோழி ஆயிடுவாங்கன்னு. அதனாலதான் நான் உங்ககிட்ட இதை சொல்றேன். பீம், நம்மளோட பீம் வளர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்ல. அது வரைக்கும் கூட நான் இருப்பனும் இருக்க மாட்டேன். ஒருவேளை நான் போயிட்டாலும் அவன் ரொம்ப பெரிய ஆளா வருவான்னு எனக்கு எப்பவோ தெரியும்னு சொல்லுங்க. நீ அவனுக்கு எடுத்து சொல்லவே. போதும் 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 போதும். நீ போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோ. ம்? போ. எண்ணெய சூடு பண்ணி கொண்டு வந்து உன் காலை பிடிச்சு விடுறேன். ம்? போ. வா, உட்கார். காலை காட்டுப்பா. ம். காலை இப்படி வை. ம். நம்ம ஸ்கூல் சார்பா போட்டியில கலந்துக்க விரும்புறவங்க எல்லாம் அங்க வந்து லைன்ல நில்லுங்க. ஓட்ட பந்தயம் இப்ப ஆரம்பமாக போகுது. வணக்கம் ஐயா. வணக்கம். பீம், அங்க 5 கோடுகள் இருக்குல்ல, அது முடிஞ்சதும் ஒரு இடம் இருக்குல்ல, நீ அங்க இருந்து ஓடு. புரியுதா? ஓடுப்பா. சரிங்க ஐயா.
ரொம்ப நன்றி ஐயா. இந்த பையன் இந்த போட்டியில கலந்துக்க கூடாது. பிடி ஆசிரியர் ஐயா, அரசாங்கத்துக்கு இதை பத்தி தெரிய வந்துச்சுன்னா அது நம்ம ஸ்கூலுக்கு தான் கெட்ட பேர். சமூகம் தான் அவங்களுக்கான இடத்தை கொடுக்கறது இல்ல. அதையும் மீறி அவங்க சின்னதா ஒரு இடத்தை பிடிக்கலான்னு ஆசைப்பட்டா ஏன் தடுக்கிறீங்க? நீங்க பண்றது சரியில்லை. அவனை ஓட விடுங்க. அவன் கலந்துகிட்டு தோத்தா அது அவனுக்கு தப்பா தெரியாது, உங்களுக்கும் நல்ல பேர் கிடைக்கும். நான் செஞ்சது சரிதானே? தெரியல. என்ன நினைக்கிறீங்க? அவன் ஜெயிச்சிருவான்னா? அவன் திறமையானவன். அவனுக்குள்ள ஒரு நெருப்பு இருக்கு. அவனால எதுவும் பண்ண முடியும். பார்க்கலாம். இவன் நம்ம கூட ஓட வரானா? ஆனா இவன் நம்ம கூட எப்படி ஓடலாம்? இவனை ஏதாவது செஞ்சே ஆகணுமே. என்னாச்சுப்பா? வாங்க, முதல்ல 5 பேர் லைன்ல நில்லுங்க. பீமா எழுந்துரு. எழுந்திரு பீம். பீம் எழுந்துரு. எடுத்துட்டு வா. துப்பாக்கில வெளிவர குண்டனி அது சுட்டதும் நேரா அது இலக்க தான் அடையும். யாரு எல்லாரை விட வேகமா ஓடுறானோ அவன் தான் ஜெயிப்பான். பீமா எழுந்துரு, நீ ஓடி ஆகணும். எழுந்துரு பீமா, வா. பீமா எழுந்துரு, நீ ஓடணும், ஜெயிக்கணும். எழுந்துரு. எல்லாரும் தயாரா இருங்க.
தயாரா? எழுந்து